ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்ஆர் கிராஃப்ட் ஜோன். நாம் இன்றைக்கி ஃபோம் ஜாஸ்மின் பட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஏர் கிளிப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ சென்டர் ஏர் கிளிப் மீடியம் சைஸில் இருக்கும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது ஃபொமீரியன் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஜாஸ்மின் பட்ஸ் செய்கிறதுன்னு. ஸோ அந்த ஜாஸ்மின் பட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சென்டர் ஏர் கிளிப் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ தேவையானதெல்லாம் வந்து அந்த ஜாஸ்மின் பட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த சென்டர் ஏர் கிளிப்போட பேஸு, அதோட இது வந்து நான் ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபொமீரியன் ஷீட்ஸே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளிப் வந்து இப்போ 7 சென்டிமீட்டர்னால் நம்ம அதோட அது மேலே ஓட்டுறதுக்கு அந்த ஃபொமீரியன் ஷீட் வந்து ஒரு 8 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கிள் அது வந்து ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட்டு அது என்னென்னா நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளவர்ஸுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பேஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 1.5 சென்டிமீட்டருக்கு, அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ நம்மளோட ஜாஸ்மின் பட்ஸ் வந்து ஒரு நம்ம இப்போ ஒரு ஸ்டெம் பண்ணியிருந்தோம் இல்லையா 2 சென்டிமீட்டருக்கு போன வாட்டி, அதில் வந்து அப்படியே பாதி ஒரு 1 சென்டிமீட்டர் அளவு இருக்க மாதிரி நீங்கள் எல்லா பட்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த சர்க்கிளில் அப்படியே ரவுண்டாக பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து அதாவது அந்த சர்க்கிளுக்கு ஓவர்லாப் ஆகாத மாதிரி இந்த ஸ்டெம்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணி அந்த சர்க்கிளை சுற்றி இந்த பட்ஸை ஒட்டினீங்கன்னா ஒரு 9 பட்ஸுக்கு தேவைப்படும். நான் வந்து இப்போ சொல்கிறது 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் செஞ்ச ஜாஸ்மின் பட்ஸோட அளவு, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ பெருசாக பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸஸ் மாறும். நான் வந்து ஒரு 7 சென்டிமீட்டர் கிளிப்புக்கு அளவுக்கு இருக்கிறதுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பட்டும் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பட். ஸோ இது வந்து நீங்கள் செய்கிறவங்களுடைய சைஸை பொறுத்து தான் மாறும். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோக்காக நான் இந்த நம்பர் சொல்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் 9 பட்ஸ் வச்சு ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே நம்ம வந்து இந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஏர் கிளிப் செய்வோம்ல, அதே ஃபார்மேட் தான் இது. அப்படியே வந்து நம்ம ஸ்டோன்ஸ் அப்படியே ஃபஸ்ட்டு உள்ளே ஒட்டிட்டு பேஸில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலே ஒட்டுவோம் இல்லையா, அதே போல் ஃபார்மேட் தான் இது. ஸோ இப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஃப்ளவர்ஸை வந்து அதாவது 2 பட்டுக்கு சென்டர் பார்த்து நீங்கள் ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டும் போது நம்மளுக்கு ஒரு 7 பட்ஸ் கவர் ஆகிற மாதிரி வரும். ஸோ நான் இப்போ இந்த ஃப்ளவர்ஸை ஒட்டுறதுக்கு வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த தப்பும் வராது, கரெக்டாக வரும்னா நீங்கள் வந்து ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் இங்கே எதுக்காக B7000 க்ளூ ஒட்டுறேன்னா, ஸோ இப்போ நம்ம அந்த ஹாட் க்ளூ வச்சு பண்ணிட்டோன்னு வைங்களேன், அது வந்து இப்போ ஒரு சைடு அதாவது கொஞ்சம் லைட்டாக கோணையாக இருக்குன்னா திரும்ப நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஏன்னா ஃபோம் டு ஃபோம் வந்து நல்லா ஒட்டும் அந்த ஹாட் க்ளூ கன்னு. ஸோ இது நம்ம B7000னா கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடி அந்த பட்ஸ் ஒரு வேளை ஷேப் கொஞ்சம் கோணலாக இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து இங்கே B7000 ஒட்டிகிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ அதை நம்ம ஃபஸ்ட்டு செய்யும் போது நம்ம அப்படியே கரெக்டாக அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுனா, இப்போ ஒரு வேளை எங்கேயாவது கேப் இருக்க மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி நம்ம ஒட்டும் போது அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வராது. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணினா நீங்கள் அந்த ஹாட் க்ளூவை யூஸ் பண்ணி உடனே முடிக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு நீட் ஃபினிஷ் வந்து கண்டிப்பாக அதில் கிடச்சிரும். என்னென்னா அதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் இங்கே வந்து B7000 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் வந்து நம்ம வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக வராது இல்லையா ஆங்கிள்லாம். ஸோ அதனால தான் வந்து நான் பொறுமையாக இந்த B7000 யூஸ் பண்ணி ஒட்டுறேன். இல்லை நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறோன்னா நான் ஹாட் க்ளூலேயே பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நம்ம அந்த சர்க்கிள் ஷேப்பில் அந்த ஃப்ளவர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நல்லா காயிட்டோன்னு ஒரு சைடு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த கிளிப்போட சைஸ்க்கே வந்து ஒரு ஃபோம் ஷீட்டு வெட்டி வச்சுருந்தோம்னா, ஸோ அதில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் ஃப்ளவர்ஸை. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த B7000 க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஃப்ளவரை ஃபஸ்ட்டு நான் சென்டர் பார்த்து ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பட்ஸை வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஸோ வந்து இது ஒரு டைப் ஆஃப் மாடல், சரிங்களா? நிறைய மாடல் இருக்குது நம்ம ஜாஸ்மின் வச்சு பண்ணுறதுல.
ஸோ இது வந்து நான் எதுக்காக பண்ணுறேன்னா, இது அதாவது ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து இதே டைப் வந்து எனக்கு டிஷ்யூ பேப்பரில் செய்ய சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைமில் இந்த ஃப்ளவர் நம்ம சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல அந்த மாடல். ஸோ அதனால் வந்து நான் இப்போ இந்த ஜாஸ்மினில் வந்து உங்களுக்கு அதே மாடல் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் அது இருக்கிறதுல பெரிய சைஸ் அந்த கிளிப்பு நான் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தது. ஸோ இது வந்து ஒரு மீடியம் சைஸில் வரும் இந்த கிளிப்பு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு 3 ரோஸ்க்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் ஃப்ளவரை வெளியில் பார்த்த மாதிரி. ஸோ சென்டரில் வந்து 3 ஜாஸ்மின் பர்டும், அதோட சைட்ஸில் வந்து 2 சைடும் 3 ஜாஸ்மின் பர்டும் வர மாதிரி நான் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் அதாவது நீங்கள் இப்படி பண்ணிடலாம். நம்ம ஸ்டிக் பண்ணும்போது நீங்கள் அந்த சென்டரில் இருக்க பட் வந்து வெளியே தெரிகிற மாதிரி, ஸ்டெம்ஸும் வெளியே தெரியாத மாதிரி நம்ம இதை பேஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது இந்த கிளிப் செய்கிறது. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் பண்ணியாச்சு. அதே போல் இந்த ரைட் சைட்லையும் வந்து அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த பட்ஸை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சென்டர் கிளிப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கிளிப் செய்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரம் நான் பண்ணிட்ட மாதிரி தோணும். பட் ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமான கிளிப் தான். எப்படின்னா இந்த ஒரு கிளிப் செய்கிறதுக்கே வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே ஆகும். ஏன்னா வந்து நம்ம இது கரெக்டாக ஒட்டணும், ஸ்டெம் வெளியே தெரியக்கூடாது, ஒரு பட் ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதாவது இப்போ நம்ம பட் ஒட்டுறோன்னா அது ஒரே சைட் பார்க்குற மாதிரி கரெக்டாக வரணும் நமக்கு. ஸோ எனக்கு அந்த டிஷ்யூ பேப்பரில் செஞ்சது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது இந்த ஃபோமில் பண்ணும்போது. ஸோ ஏன்னா வந்து நமக்கு அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம B7000 யூஸ் பண்ணும்போது கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக ஒட்டிடும். இது கொஞ்சம் நமக்கு வலிக்கிட்டு அந்த மாதிரிலாம் வர்றதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பேஸை திரும்பவும் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது லைட்டாக அந்த ஸ்டெம்ஸ்லாம் வெளியே தெரியாத மாதிரி மறைக்கிறதுக்கு இன்னொரு 4 மீடியம் ஷீட்டை வந்து அதே ஷேப்பில் நம்ம கட் பண்ணி நம்ம அதை மறைக்கிற மாதிரி ஒட்டிடணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம கிளிப் பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸை வந்து அதே B7000 க்ளூவை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி நல்லா காய வச்சிட்டோன்னா நம்மளோட வாட்டர் ப்ரூஃப் ஜாஸ்மின் பட்ஸ் ஏர் கிளிப் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம இந்த B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் செய்கிறோன்னு வைங்களேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னா கொஞ்சம் நல்ல குவான்டிட்டிக்கு நம்ம கம் அப்ளை பண்ணணும், இந்த க்ளூவை. அதுக்கப்புறம் நல்ல டைம் வந்து இதுக்கு காயறதுக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே நம்ம செஞ்சாலே வந்து நம்ம கிளிப் வந்து பிரேக் உடஞ்சி போகிறது, பிஞ்சு போகிறது அந்த மாதிரி ஒரு எதுவுமே நடக்காது. ஸோ நம்ம வந்து இது ரொம்ப காயறதுக்கு டைம் ஆகுதுன்னு ஒரு ட்ராப்போ இல்லை கொஞ்சமாக கம் கொடுத்தோன்னா நமக்கு அந்த ஃப்ளவர் வெளியே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லாவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா காய விடுங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நம்ம எது செய்யும் போதும் ரொம்ப மிஸ் பண்ணாமல் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு நீட் லுக்கில் வந்து உங்களுக்கு அந்த எந்த ப்ராடக்ட்னாலுமே கிடைச்சிடும். ஸோ இது வந்து எல்லா சைஸ்லையும் அவைலபிள். வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் செஞ்சதும் உங்களுக்கு இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோஸும் இப்போ வரும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.